ஹாய். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்றதுக்கு நீங்கள் நிறையா முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட முயற்சிகளில் 1, 2 இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவது, நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்போதுமே முன் வரிசையில் அமர வேண்டும். அதாவது கிளாஸ் ரூம்ஸ், வகுப்பறைகள், சந்திப்பு கூட்டங்கள், இல்லை வேறு கூட்டங்கள், இதை மாதிரி ஒரு கூடுகைகளில் நீங்கள் கலந்து கொள்ள செல்லும்போது பின் வரிசைகள் முதல்ல நிரம்பிடும். அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா மற்றவங்க பார்வையில் நம்ம பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரமாக பின்னாடி வரிசையில் ஓடி போய் உட்காருவாங்க. அதாவது இது ஏன் அப்படின்னா, மற்றவங்க பார்வையில் பட்டுறதை குறித்து அவங்க பயப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை. இதுதான் காரணம். இப்போ முன் வரிசையில் அமர்வது தன்னம்பிக்கையை வளர்க்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த பழக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போதிலிருந்து எந்த ஒரு கூட்டத்திலும் முன் வரிசையிலோ இல்லை அதுக்கு பக்கத்தில் மிக அருகிலோ அமர்வதை நம்ம ஒரு விதியாக, ஒரு சட்டமாக நமக்கு நாமே ஆக்கிக்கொள்ள வேண்டும். முன் வரிசையில் நீங்கள் மற்றவங்களுடைய பார்வையில் அதிகமாக தென்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் வெற்றியில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுபோல் பொதுவாக வழக்கமாக கண்களை நேருக்கு நேர் பார்க்க தவறுவது சரியான ஒரு விஷயம் இல்லை. இது 2 விஷயத்தை தெரிவிக்குது. ஒன்று, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப பலவீனமாக உணர்கிறேன், நான் உங்களை விட தாழ்ந்தவனாக உணர்கிறேன், நான் உங்களை கண்டு பயப்படுறேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை அது வெளிப்படுத்துது. 2வது, நான் குற்ற உணர்வு கொண்டிருக்கிறேன், நான் செய்துள்ள அல்லது நினைத்துள்ள ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிகிறத நான் விரும்பலை. என் கண்கள் உங்களுடைய கண்களை நேருக்கு நேர் சந்தித்தால் என் மனசில் இருப்பதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் பயப்படுறேன். இது 2வது. அப்போது அடுத்தவங்களுடைய கண்களை நேருக்கு நேர் பார்ப்பதை நீங்கள் தவிர்க்கும் பொழுது உங்களை பற்றி நல்லதாக நீங்கள் எதையுமே வெளிப்படுத்தலைங்கிறத மறந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, இதுக்கு மாறாக எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்களே வெளிப்படுத்துகிறீர்கள் அல்லது தெரிவிக்கிறீர்கள். அடுத்தவங்களுடைய கண்களை நேருக்கு நேர் சந்திப்பதன் மூலம் இப்படிப்பட்ட பயத்தை நம்ம மேற்கொண்டு வெற்றி கொள்ள முடியும். இதுக்கு நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயப்படுத்தி இதை செய்யுங்க. உங்கள் கண்கள் உங்கள் நன்மைக்காக வேலை செய்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் ஒருத்தரை கண்ணோட கண் நோக்கும்போது இல்லை பார்க்கும்போது அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவரும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளும்படி அது செய்யும்.